புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் இடையே மோதல் முற்றியிருப்பதால் புதுவை அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாநில அந்தஸ்து விவகாரத்தை என்ஆர் காங்கிரஸ் கையில் எடுத்துள்ளது. புதுச்சேரி அரசு நிர்வாகத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனின் தலையீட்டால் முதல்வர் ரங்கசாமி கடந்த சில மாதங்களாகவே அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்டது. சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனத்தில் முதல்வரின் பரிந்துரையை துணைநிலை ஆளுநர் ஏற்காததால் வெளிப்படையாக முதல்வர் ரங்கசாமி கோபத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. முதல்வர் ரங்கசாமியை சமாதானப்படுத்த பாஜக தரப்பில் முயன்று வரும் நிலையில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தனியார் விடுதியில் சந்தித்து ரங்கசாமி ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது முதலமைச்சராக பொறுப்பில் இருந்தும் துணைநிலை ஆளுநரின் தலையீட்டால் அதிகாரம் இல்லாமல் இருப்பது குறித்து ஆதங்கத்தை முதல்வர் ரங்கசாமி வெளிப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சில எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோருவது தொடர்பாக சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வலியுறுத்தினர். மாநில அந்தஸ்து பெறுவதற்காக இந்த அவதியும் விவாதிக்க வேண்டும் என்று அவசரமாக விவாதிக்க வேண்டும் என்று நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவருக்கு இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார். புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரி தலைமைச் செயலக வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட சுயேட்சை எம்எல்ஏ நேரு பின்னர் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தையும் வழங்கினார். எதுக்கு அப்ப நம்மளுக்கு ஒரு சட்டமன்றம் இருக்குது, அவங்களுக்கு உண்டான அதிகாரம் இல்லாத நிலையில இன்னைக்கு சட்டமன்றம் 2 நாளா முடக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை பொதுமக்களே இன்னைக்கு வராத சூழ்நிலை, சட்டமன்றத்தை நோக்கி வராத சூழ்நிலை நிலவி வருகிறது. ஆகையால இனிமேலாவது இந்த அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்துக்கான தகுதியை ஏற்படுத்தி மத்திய அரசு தர வேண்டும். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது தொடர்பான சிறப்பு கூட்டத்தொடருக்கு முதல்வருடன் ஆலோசித்த பின் முடிவெடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தில் உள்ள சில குளறுபடிகளை முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் இணைந்து சரி செய்வார்கள் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். நிர்வாகத்தில் சிறு சிறு குளறுபடிகளை சரி பண்ணி கொண்டு போவோம். அந்த முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை சரியான நோக்கத்தில் கொண்டு போறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருத்து மாதிரி ஒரு ஆட்சியாளருக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடாது, எந்த இது தப்பு இல்லை. அரசு நிர்வாகம் முடங்கி இருக்கிறதாக எந்த நிர்வாகம் முடங்கி இருக்குது? நேற்று துணைநிலை ஆளுநர் அவர்கள் அரசு விழாவில் பங்கெடுத்தாரு. இந்த முதலமைச்சர் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறாங்க. அப்புறம் என்ன இதுல? இதனிடையே புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி எடுக்கும் முடிவு எதுவாக இருப்பினும் அதற்கு துணை நிற்போம் என என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உறுதியளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.